ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபின்ஃப்ளூயன்சர் கிட்ட அவருடைய பேர் வந்து அவதூத் சாத்தே கிட்டத்தட்ட செபி வந்து 600 கோடியை இம்பவுண்ட் பண்ணியிருக்காங்க அவர்கிட்டேருந்து ரிகவர் பண்ணியிருக்காங்க. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அதாவது வந்து நான் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்குறேன், ட்ரேடிங்கை பற்றி ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரேன், ஸோ எப்படி உங்களால் பணம் பண்ண முடியும் ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு ரியல் டைமில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் எவ்ரி டைம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த ட்ரேடிங் டெர்மினலில் முன்னாடி அந்த என்னோட டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேரை கூப்பிட்டு டான்ஸ் ஆடுவார். அண்ட் ஹீ ஷோஸ் ஆஃப். த பாயிண்ட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ், people, especially younger generation, they get carried away by the gimmicks. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா புல் மார்க்கெட்டில் வருவாங்க. புல் மார்க்கெட்டுன்னு சொல்கிறது வந்து மார்க்கெட்டோட அப்சைடில் வருவாங்க. நான் நிறையா பணம் பண்ணேன், அதாவது வந்து நான் வந்து 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணேன், எனக்கு 2 லட்ச ரூபா வந்தது, அது மூலமாக நான் வந்து ஒரு பைக் வாங்கினேன். நான் 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணேன், அது மூலமாக எனக்கு ஒரு 20 லட்ச ரூபா வந்தது, அது மூலமாக நான் கார் வாங்கினேன். நிறைய பேர் இந்த மாதிரியான ப்ரோக்ராம்க்கு தே சப்ஸ்கிரைப் பேயிங் மணி. அண்ட் த ஃபேக்ட் ஆஃப் த மேட்டர் இஸ், அவர் இது வரைக்கும் ட்ரேடிங் பண்ணதே கிடையாது, ட்ரேடிங் மூலமாக அவர் லாபம் பண்ணதும் கிடையாது. இந்த மாதிரி நான் ட்ரேடிங் பண்ண சொல்லித்தரேன், இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி மட்டுமே கிட்டத்தட்ட 600 கோடி ரூபா அவர் சம்பாதிச்சிருக்காரு. தட் மணி இஸ் பீன் ரிகவர்ட். தி ரீசன் வை ஐ எம் போஸ்டிங் திஸ் வீடியோ இஸ் டு ஜஸ்ட் டெல் யூ தெர் இஸ் நோ ஷார்ட்கட் ஃபார் சக்ஸஸ். அண்ட் ஒரு பெயினை கோ த்ரூ பண்ணாமல், ஒரு பேஷண்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் யாராலையுமே ஒரு பெரிய கோடீஸ்வரனா ஆகவே முடியாது. there is no way it is going to happen. Thank you. உங்க பர்சனல் ஃபினான்ஸை பெட்டர் ஆகணுமா? ப்ளீஸ் கெட் இன் டச் வித் us.